ஒரு கை மண்ணு போட்டேன் ஒரு கை மண்ணு போட்டேன் காணங்குருவி கருங்குருவிக்கு கருத்தர வேண்டாம் உக்காலுக்கு அவத்தர புல்ல அதனால எனக்கு சொல்ல கருங்குருவிக்கு கழுத்துல வேண்டாம் கலக்க வைத்தல சொல்ல அதனால எனக்கு சொல்ல மங்கா கொட்டுக்கு மழை முளைச்சா மரகட்ட மூக்கா மரத்துல பறக்குது காக்கா ரொம்ப மேல ஏற போற போட்டா சாமி பாடுறா சாமி பாட்டா சாமி வந்து ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி
சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க. அவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்கிறாங்க. அப்படியா இருக்க? இந்த பூமியில சில பொண்ணு பிறந்தது போதும் பாடும் பாடு அம்மா போதும் பாடும் பாடு நான் சொன்ன விடப்படி மண்ண பிறந்தாலே புல்லுமேயும் மாடு அம்மம்மா புல்லுமேயும் மாடு பூமியில சில பொண்ணா பிறந்தது அம்மா போதும் பாடும் பாடு அம்மா போதும் பாடும் பாடு குடி மண்ணா பிறந்தாலே புல்லுமேயும் மாடு அம்மா புல்லுமேயும் மாடு. தம்பி அக்கா வாடா டேய், இந்த பூமியில ஒரு பொண்ணா பிறந்துட்டா பிறந்துட்டா அவளுக்குன்னு இன்பம் சுத்தம் துக்கம் ஒரே வருஷத்துல ஏறிச்சு வர்ற உடம்பு. 3ஆம் வருஷம் நாய் எப்படி இருந்து இப்ப வேற பார்த்து எப்படி இருக்கு நாய்? இல்ல இந்த அம்மா ஆபரேஷன் பண்ணிருக்கு நினைக்கிறேன் அத்தைக்கு. என் வாய் அவங்க ஆபரேஷன் பண்ணல போயிட்டு முண்டிய பக்கத்துல போட்ட பையன் எங்க அம்மா யாரு பார்த்து ஆபரேஷன் பண்ணா எங்க அம்மாவும் பண்ணிருக்காங்க. தம்பி இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்துட்டா அவ பிறந்து வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் அவ என்னென்ன கஷ்ட துக்கத்தை அனுப்புவான்னு பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் பொம்மநாட்டி கஷ்டம் தான். அப்படித்தானே என்ன பண்றது ஏரி வேலையில அம்மா ஏறி வந்தாங்க ஏன் எதனால அது ஏரி வேலையில தான் அம்மா ஆமா கொண்டாடி ஏரி வேலை கொடுக்குற அந்த ஊர்ல என்ன மாதிரில பேர் வரலையா கிளர்க்க சேர்த்துக்கிட்டா வருமா இது உனக்கு? என்ன மாதிரி அந்த பொண்ணு பிறந்த தாய் வீட்டுல இருந்து அவ கணவன் வீட்டுக்கு போறா பாரு. அங்க போனா அவங்க வீட்டுல என்னென்ன போட்டு அனுப்புவாங்க? ஏன் நகை குண்டான் சட்டி சட்டியா இல்ல குண்டான் சட்டி குண்டான் சட்டி அப்படி சொல்லுவாங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பொருள் பணம் இல்லையா? உனக்கு உன் பொண்டாட்டி என்ன எடுத்து வந்த வரக்குள்ள என் மாமியா 500 பவுன் போட்டுக்கிடுச்சு. எங்க மாமியா குளிக்கும் போது கேமரா போட்டு எடுத்தாங்க தம்பி. அதுவே அவள் போட்டு வந்த நகை பூரா வாங்கி விட்டு சாராயத்தை குடிப்பாள் அவன் சாராயத்தை குடிப்பான் வீண் சண்டைகள் போட்டு கொண்ட பின்னாட்டு என் தக்கைய போட்டடிப்பான் அம்மம்மா தக்கைய போட்டடிப்பான். ஐயோ பாப்பல கூட போய் கேட்கும்போது பாரு என் மாவும் ஒரு பீடி குடிக்க மாட்டான், என் மாவும் ஒரு சிகரெட்டு குடிக்க மாட்டான். இந்த பாட்டுலன்னா என்னன்னே தெரியாதுப்பா. அப்படியா? ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அவன் பண்ற அட்டுலையும் தாங்க முடியல தான் பண்ணி வைக்கிறாங்க. அதான்டா. அதுவே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் புருஷ வீட்டுக்கு சீசனோட போவான். அவன் ஆம்பளை நல்லவனா இருந்தா அந்த நகை நட்டை வச்சு ஒரு பேங்க்ல அடமான வச்சு ஒரு முன்னுக்கு வரலாம், ஒரு கம்பெனிக்கு போலாம் அப்படின்னு நினைப்பான். என் தம்பிக்காரன் தான் 10 லட்சம் கடன் ஆகிறோம். யாரு போனியா? ஒரு கல்யாணம் பண்ற கம்யூனிட்டி அதுல இருந்து வரத்துல நம்ம அடவு வச்சு திங்களாங்கிற கேட்பான். தம்பி. அதுவே ஒன்ன மாதிரி ஒரு குடிகார கம்யூனிட்டி வந்துட்டானா? புல் தண்ணி நீ புல் தண்ணியா? ஏன்டா என் பல்லு ஆகப்படுற நீ? தம்பி அப்படி கிடையாது. அதுவே ஒன்னாட்ட ஒரு குடிகாட்ட கம்யூனிட்டி வந்துட்டானா அவன் என்ன பண்ணுவான்? அந்த நகை எப்படிதான் ஒளிச்சு வச்சாலும் அடிச்சு போட்டு நல்ல மயிரை பிடிச்சு அடிச்சு அவள் நான்சம் பண்ணி அப்புறமா அவன் தாலி செயின் இருக்கிறது பூரா புடிங்க புடிங்க திருப்பிடும். பக்கத்துல ஒரே ஒரு தோடு மட்டும் தான் இருக்கும், ஒரு 1/2 பவுன். ஆமா. பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட போய் ஆம்படம் குடிக்காரனாக்குறாங்க, இந்த தோடு மட்டும் தான் இருக்குது. இதுவும் பார்த்தானா விட்டு வைக்க மாட்டான். பிளாஸ்டிக்ல போட்டா ஏன் திரும்பி கேக்குறான்?
ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஆம்பளை நான் ஏதோ விசேஷ தப்பு மட்டும் வாங்கிக்கிறேன். இதை பத்திரமா குடுத்து வச்சிருந்தா தப்பிக்குது. இல்லைன்னா அதுவும் பூக்கலையாது. அப்படி கிடையாது. அதுவே புடிங்கிட்டு போயிட்டா இந்த பொண்ணு எப்படி பண்ணுவா? பாவம் கஷ்டம். சாமி சாமி என்று புத்திகள் சொன்னாலே சாராயத்தை குடிப்பான். சாமி சாமி என்று புத்திகள் சொன்னாலே இவன் சாராயத்தை குடிப்பான். அவன் சாராயத்தை குடிப்பான். சாராயத்தை குடிப்பான். அடிப்படி உன் தாய் வீடு நாடு மாறி என்று பொட்டு பொட்டு அடிப்பான். தகையா பொட்டு பொட்டு அடிப்பான். சாமி என்று புத்திகள் சொன்னாலே சாராயத்தை குடிப்பான். சாராயத்தை குடிப்பான். தலையாரை மூட்டி கொண்ட பெண்ணாட்டிய தகையை கொட்டடிப்பான். அவன் தகையை கொட்டடிப்பான். தம்பி அவன் சாமி என் கண்ணு இதுமே நகை வித்து விட்டீங்கன்னா நம்ம புள்ளைங்களுக்கு ஒண்ணு இருக்காது. நம்மளுக்குன்னு ஒரு அத்தாசு இருக்காது. நீ வேற வெட்டிக்கு போக மாட்டேங்கிற. எங்க அம்மா வீட்டுல போட்டுட்டு வந்த நகை புற வித்து குடிக்கிற புள்ள இன்னைக்கு படிக்குது. அது இன்னும் பெரிய பெரிய படிப்பு சூத்து பெருக்குது. அதோட நம்ம வாட்டமா இருக்குது. சரி விட்டு. ஏய் அப்படி சாமி சாமி கெஞ்சுவா அப்ப சும்மா விடுவானா? அந்த நகையை புடிங்கிட்டு போயிட்டு சாராயத்தை குடிச்சாதான் அவனுக்கு அன்னைக்கு ஒரு பொழுது போன மாதிரி. அது மட்டுமா இவன் குடிக்காம இருக்கணும்னா ஒரு 10-15 நாள் உடம்பு சிலம்பு கிடப்பான். அப்ப இந்த பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணும் நைசா? ராமா ராமா என்று ராமாயணம் பாடி ராமன் கதை படிப்பான். அவன் ராமன் கோயில் இடிப்பான். கெட்டு நறுமிடம் அங்கு கெட்டு போய் அவன் சக்கையை அடிப்பான். அம்மம்மா சக்கையை போட்டு அடிப்பான்.